நீதிமன்றத்தில் தவறான தகவல் அளித்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இது சம்பந்தமாக விதிகள் வகுக்க கோரியும் தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. விதிகள் வகுப்பது அரசின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது என தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். குற்ற வழக்குகளில் நீதிமன்றங்களுக்கு காவல்துறையினர் தவறான தகவல்களை அளிப்பதை தடுக்கும் வகையில் விதிகளை வகுக்க கோரி டெல்லியைச் சேர்ந்த ஆதித்யா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தனக்கு எதிராக பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்திருந்த அந்த மனு உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்று தனது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்று அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார். பின்னர் குற்றப்பத்திரிகை நகல் கேட்டு விண்ணப்பித்த போது எந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை என மனு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும், அதனால் நீதிமன்றத்தில் தவறான தகவலை தெரிவித்த அரசு வழக்கறிஞர் மற்றும் பள்ளிக்கரணை காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த பொதுநல வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு நீதிமன்றத்தில் தவறான தகவலை தெரிவித்திருந்தால் அதற்கும் ஆதாரம் இருந்தால் அதர் சட்டப்படியான நடவடிக்கையை மனுதாரர் எடுத்திருக்க வேண்டும் எனவும், அதை விட்டுவிட்டு அரசு வழக்கறிஞர் காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனிப்பட்ட காரணத்துக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை பொதுநல வழக்காக கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல என்று வலியுறுத்திய நீதிபதிகள் நீதிமன்றத்தை நாட முடியாதவர்களின் பிரச்சனைக்காக மற்றவர்கள் நீதிமன்றத்தை நாட உருவாக்கப்பட்ட பொதுநல வழக்கை தனிப்பட்ட பிரச்சனைகள் தீர்த்துக் கொள்வதற்காக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களில் தவறான தகவல் தெரிவிப்பதை தடுக்க சட்ட விதிகள் ஏற்கனவே உள்ளன. இது சம்பந்தமாக விதிகள் வகுப்பது அரசின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்று தலைமை நீதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. மேலும் மனுதாரர் தனது குறைகளுக்கு உரிய அமைப்பை நாடி நிவாரணம் பெறலாம் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தி தங்களது உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.